வணக்கம்ங்க. நான் இன்ஜினியர் கோபாலகிருஷ்ணனுங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸோட அசோசியேஷனோட மெம்பர். நான் பார்த்தீங்கன்னா ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன் நேமில் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் இந்த ஈரோடு பில் எக்ஸ்போ 2019 நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். கூடவே இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங்கோட ஸ்டாலு, இன்ஜினியரோட ஸ்டாலில் வந்து நாங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன். ஏஸ் ஏ கன்சல்டண்ட்டாக இன்ஜினியராக நம்ம வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிங்கிற ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான மெட்டீரியலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்சம் பிளாஸ்டிங்கிறது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல். இது ஒரு நேச்சுரல் ராக் மெட்டீரியல் இருந்து நம்மளுக்கு வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு தயாரிக்கிற ஒரு மெட்டீரியல். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிங் பண்ணும்போது ஸோ இந்த பிளாஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வால்லையும் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செங்கல், பிளயாஸ்கல், இது காங்கிரீட் பிளாக்கு, ரெனகான் பிளாக்கு, போரத்தம் பிளாக்கு, ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிரிக் எந்த காங்கிரீட் பிளாக்காக இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டடத்தை கட்டி முடிச்ச உடனே அதுக்கு மேலே டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக். இதுக்கு பிளாஸ்டிங் சொல்கிறத விட அது ஒரு ஃபினிஷிங்னு சொல்லலாம். ஸோ இது பிளாஸ்டிக்னா நம்ம வந்து சிமெண்ட் பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் சொல்லுவோம். இது ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட். பிளாஸ்டிக் வித் ஃபினிஷிங் ப்ராடக்டாக வந்துடுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டியோ எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் சர்ஃபேஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே வந்து ஃபினிஷிங் வந்து எக்ஸலன்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னா சிமெண்ட் பிளாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் எஃபெக்ட் இருக்காது. அது கோர்ஸ் அக்ரிகேட் கோர்ஸ் மணல் தான் அதில் இருக்குது. ஸோ சிமெண்ட் வந்து பாண்டடாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வேரியேஷனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷனால ப்ரீத்திங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. டெம்பரேச்சர் கிராக் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுற இந்த நேச்சுரல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இதில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகாது. அது கூடவே இதில் ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸை வச்சுறாங்க. மெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த மெஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபைபர் மெஸ்ஸுங்க. இதோட நிறைய ஃபைபர் மெஸ் இருக்குது. இந்த மாதிரி மெஸ் அது ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெஸ்ஸை வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே பிளாஸ்டிங் பண்ணும்போது எந்த கிராக்குமே வரதில்லை. கிராக் வர்றது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன அடிஷனல் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பர் 35 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 35-36 ரூபீஸில் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணிங்கன்னா அதுவே 36 ரூபீஸ் 40 கூட சில நேரத்தில் வந்து ஏன்னா பிளாஸ்டிக் திக்னஸ் சில நேரத்தில் கூடுதலாக வரும். அது வந்து குறைஞ்சுது. அதுபோக இதை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட ரூமில் ஏசி எஃபெக்ட் ஒரு 20% நம்மளுக்கு வந்து கூடுதலாக நம்மளுக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மற்ற அதர் இது வந்து குறையுது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வருது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சர்ஃபேஸ் இருக்கனால இவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆகாது. உள்ளே வரக்கூடிய அந்த ப்ரீத்திங் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு ஜெம்ஸ் ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விதமான ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோ இதில் வந்து ரெஸ்ட் ஆகிற வாய்ப்பே இல்லை. டேரெக்டாக பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இது நல்ல ப்ராடக்ட்டுங்க. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து முதல்ல வந்து ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் யோசிச்சோம் எப்படி நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இதை பாண்டிங் இருக்குமா, தண்ணி பட்டா உறிஞ்சு வந்துடுமா, இது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ இதை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் நிறைய பில்டிங் பண்ண அது என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் இல்லாமல் டைம் சேவிங் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணால் அது சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து க்யூரிங் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் இல்லை அதுக்கப்புறம் அந்த க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டி அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு முடிக்கிறது ஒரு சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 28 days நம்ம வந்து க்யூரிங் பண்ணி ஆகணும். 28 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி அப்ளை பண்ணணும். பட்டி அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் தேய்ச்சதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட 3 months ஆகி போயிடும் ஒரு வால் ஃபினிஷ் பண்ணுறேன். இது அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 daysல 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் ஃபீட் வால் ஏரியா கவர் ஆகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 daysல அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. 20 daysல முடிச்சோடனே 2-3 daysல வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 monthல நம்ம வித்தின் 1 monthல பெயிண்ட் பண்ணி உள்ள வந்து வீடை ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின நம்ம என்ஜினியருக்கு வந்து நம்ம வந்து நேரத்தில் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணி நம்ம எல்லா பில்டிங் கட்டி நம்ம வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.